என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். யோ என்னையா பேசிட்டு இருக்க? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. இந்த மாதிரி இந்த ஆளு பேசுனதுக்கே இந்த ஆளு அரெஸ்ட் பண்ணணும். என்ன அவங்க இப்படி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா நான் பண்ணலன்னு சொல்றதை விட்டு எவ்வளவு எகத்தால அந்த ஆளுக்கு சொல்றதை பத்தியில என்னமோ வயசுக்கு வந்து குச்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைய கடத்திட்டு போய் கற்பழிச்ச மாதிரி கதறிட்டு இருக்காங்க. கற்பழிப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு வார்த்தையவே யூஸ் பண்ணிட்டு ஓப்பனா உட்காந்து மைக்குக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வார்த்தையெல்லாம். அவங்க கட்சியில உள்ள பெண்களை வேற பின்னாடி நிக்க வச்சிருக்காங்க. கேவல பயில இந்த ஆள்லாம் ஒரு கட்சி தலைவர், இவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வேற சுத்தி தெரியும். என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். அப்ப இந்த அறிவு ஜீவியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ரெண்டு தான் பாலியல் வன்கொடுமை போல. ஐயோ முதல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா எத்தனை சட்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து மைக்குக்கு முன்னாடி உட்காரியாயோ. இது இன்னொன்னு வேற சொல்லி வச்சிருக்கு. அதாவது ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கலைச்சவன் சாதனையாளர் நானாத்தே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்களே ஒரு சிரிப்பு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு தற்கொலை பின்னாடியும் ஒரு கூட்டம் திராயம் பத்தியலா அது நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இது தற்கொலை கிடையாது, இது பின்னாடி திரியறதுல தான் தற்கொலை ஆக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இவர் மேல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே கேஸ் போடணும். இந்த ஆள் பின்னாடி நிக்கிறீல்ல அக்காக்களா, உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா. புதுசா வயசுக்கு வந்த புள்ள காலேஜ் புள்ளன்னு அந்த ஆள் மென்ஷன் பண்ணும்போது மத்த பிள்ளைல பண்ணா தப்பு இல்லைன்ற மாதிரி மீனிங்ல அந்த ஆள் பேசிட்டு இருக்கேன். நீங்களும் வாய மூடிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. அக்காக்களா உங்களை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, சங்கடம்.